ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரு பாகற்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கசப்பே இல்லாமல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு பாவக்காய் குழம்பு. ஸோ வித்தின் மினிட்ஸில் நம்ம அதை செஞ்சிடலாம். அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு வாழைக்காய் கறி இல்லைன்னா ஒரு பொட்டேட்டோ கறி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அப்பாடியோ ஹெவன் தாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டு ஸ்டார்ட் வித் நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். பாகற்காய் கொஞ்சம் கசப்பு இருக்கனால நான் நல்லெண்ணெய் சேர்க்கல, நார்மல் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் நைட்டே பாகற்காயை நறுக்கி தரையில் உலர்த்தி வச்சுட்டேங்க. ஸோ கொஞ்சம் வாடி போச்சு அப்படின்னா கசப்பு நல்லாவே குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம கைவிடணும் அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரி நறுக்கி போட்டு வச்சுட்டேன். ஸோ ஆயிலில் நம்ம நைட் வாஷ் பண்ணி தரையில் போட்டு வச்ச பாகற்காயை மார்னிங் எடுத்து ஆயிலில் போட்டுட்டு ஒரு 2 பிஞ்ச் உப்பு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்படி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, பொரியல் எல்லாத்துக்குமே அந்த பசப்பசப்பு போகிறதுக்கு, அதே மாதிரி நம்ம பாவக்காயை நல்லா ஒரு கோல்டனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பாருங்களேன், நல்லா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இனி ஒரு பேன்லேயோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு 2 சோம்பு, 2 சீரகம், 2 வெந்தயம், இது 3 சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நான் இடித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வதங்கணுங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் புளிக்குழம்புக்கு ருசி தூக்கலாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதமாக வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் விழுதா. ஸோ தக்காளி விழுதா சேர்க்கும்போது தான் இந்த புளிக்குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் மாறும். ஸோ அமேசிங்காக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. ஸோ தக்காளி விழுது அரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம தக்காளி நிறையா சேர்த்துட்டு புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். டொமேட்டோ எப்போவுமே புளி வந்து கம்மியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் எல்லா டாக்டர்ஸும் சாப்பாட்டில் புளி கம்மி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் ஃபார் நீ பெயின், பேக் பெயின் எல்லாத்துக்குமே சேம் ரீசன் தான் சொல்கிறாங்க. சரி, நம்மளோட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மழன்னு கொதிக்கட்டும், அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், இந்த மாதிரி பபிளிங் ஆரம்பித்ததுக்கப்புறமா சாம்பார் தூள், செட்டிநாடு சாம்பார் தூள் வீடியோ நம்மளோட ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த சாம்பார் தூள் சேர்ப்பீங்களோ, வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பொடி 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் 4 பேருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், நம்ம ஆல்ரெடி ஒரு பிஞ்ச் வந்து பாவக்காயோட சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு பிஞ்ச் வந்து இப்போ நம்ம குழம்புக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கரம் மசாலா மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலைங்க. குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, அந்த 3 தான் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ தக்காளி விழுதோட நம்ம மசாலாலாம் சேர்ந்து பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அகெயின் அது பப்ளிங் ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும், கரைச்சிக்கோங்க. நான் எப்போவுமே புளி விழுது தான் வச்சுருப்பேன். ஆல்ரெடி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதோட வீடியோ கூட அப்லோட் பண்ணி தான் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து கரைச்சிட்டு அதை ஊற்றியிருக்கேன். நீங்கள் புளியாக கரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நம்ம எப்படியும் பாவக்காய் வேகும் போது நல்லா சுருண்டு வந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி பாருங்கள், பப்ளிங் வருது இல்லையா. வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச பாவக்காயை நம்ம குழம்பு கூட சேர்த்துடலாம். ஸோ அந்த மிக்சிங்கே பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லையா. இது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இது பாகக்காய் குழம்பா அப்படின்னு கேட்பாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்லுங்க. ஸோ நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே 4-5 கருவேப்பிலை இலைகள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு குழம்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்மளோட மசாலாஸ் எல்லாமே பாகக்காயோட கலந்து குழம்பு திக்கனாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் நடுத்தரமாக வச்சுருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்களேன் எண்ணெய் எப்படி சூப்பராக பிரிஞ்சு நம்மளோட பாகக்காயெல்லாம் வெந்து நம்மளோட குழம்பு திக்கனாகி வந்துருச்சு இல்லையா. பாகக்காய் ஜஸ்ட் இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கனாலே வெந்துருச்சா வேகலையான்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ உப்பு கொஞ்சமே பத்தல, நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போதுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. அண்ட் தென் ஃபைனலாக த மெயின் ஹீரோ இந்த டிஷ்ஷுக்கு வெல்லம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அண்ட் தென் அகெயின் மீதி கருவேப்பிலை இலைகளை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அது வந்து குழம்புல இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்காக சேர்த்தோம். இது வந்து ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கணும் இல்லையா, அதுக்காக மீதி 4 இலைகளை இப்போ தூவிட்டோம். ஸோ அந்த வெல்லமும் கருவேப்பிலையும் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்களேன், அம்மாடியும் நான் சொல்லவே முடியாது. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு திரண்டு வந்துருச்சு. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மத்தியானம் சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது அந்த பூண்டுக்கு ஒரு டேஸ்ட்டு, அந்த வெங்காயத்துக்கு ஒரு டேஸ்ட்டு, அந்த பாவக்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்குங்க. இதுக்கு காரம் கம்மியாக ஒரு பொரியல் செய்யணும். ஒரு வாழைக்காய் பொரியல் இல்லைனா ஒரு பொட்டேட்டோ பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். ஃபுல்ஃபில் டே அப்படின்னு சொல்லி அந்த டேவை நீங்கள் செலிப்ரேட்டே பண்ணலாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.